வணக்கம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கான புதுச்சேரி மாநில வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 14 புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல மாஹேயை பார்ப்போம். கேரள பகுதியில் இருக்கக்கூடிய மாஹே இன்றைக்கு மதியம் இடியுடன் கூடிய கனமழை பிடிப்பு தொடங்கியிருக்கு. உள்ளே கோழிக்கோடு, வயநாடு பகுதியெல்லாம் கனமழை பிடிப்பு இடியுடன் கூடிய மழை பிடிப்பாக கொடுத்து வருகிறது. மாஹேக்கும் மழை, மாஹேக்கு எவ்வளோ மழை பெய்தாலும் கடலுக்குள் ஓடிடும், பாதிக்காது. தென்மேற்கு பருவமழை வலுத்த மழை பிடிப்பு பொழிய போகிறது. தொடங்கி விட்டது மழை. இது தென்மேற்கு பருவமழை போல தான் மழை இருக்கும், ஆனால் இப்போ இடி இருக்கும். ஆனால் படிப்படியாக 24ஆம் தேதிக்கு பிறகு இடி சுத்தமாக இருக்காது. 25, 26 தென்மேற்கு பருவமழை போல வலுவான காற்றுடன் மழை பொழிவு மாஹே கொடுக்க போகுது. மாத இறுதி நாட்கள்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை மாஹேயை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக போகுது. காற்று சுழற்சி ஆக கன, மிக கன, அதிகன, அதீத கனமழை பிடிவு தொடக்கமே கொடுக்க போகுது கேரளாவிற்கும் மாஹேக்கும். ஆக மாஹேயை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான மழை பிடிப்பு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை நாள் தான். மழை கோடை மழை தொடங்கிவிட்டது, தீவிரம். தொடர்ந்து கோடை மழை தென்மேற்கு பருவமழை போல் மிக தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் மிக தீவிரமாக இருக்கும். மழை ஜூன் ஜூலையில் வலுத்து இருக்கும். ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரை மிக வலுத்து இருக்கும். சராசரிக்கு அதிகமான மழை கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த ஆண்டு 2025 தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெள்ள பாதிப்பு இருக்கிறது. அது மாஹேக்கும் தெரிகிறது. கூடுதல் மழை இருக்கிறது என்பதையும் நம்ம அறிக்கையில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏனாம் பகுதி, ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிகளில் தற்பொழுது இன்னும் மழை தொடங்கலைனாலும் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே மழை கனமழை தொடங்கியிருக்கு. அந்த மழைப்பொழிவு ஏனாம் பகுதிக்கும் வரலாம். இன்றைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் வரும். எப்போதும் ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். காக்கிநாடாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியாக ஏனாம் பகுதிக்கு கண்டிப்பாக இரவு மழைப்பொழிவு காத்திருக்கு. அதாவது இந்த புவனேஸ்வர், விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த இடிமழை கொஞ்சம் தெற்கே வந்து விசாகப்பட்டினம் தாண்டி காக்கிநாடாவிற்கு கொடுத்து ஏனாமிற்கும் நள்ளிரவிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக நள்ளிரவில் மழைப்பொழிவு காத்திருக்கு ஏனாம் பகுதிக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உறுதியாக. அதே போல வரக்கூடிய 15ஆம் தேதி நாளையும் கனமழை காத்திருக்கிறது நள்ளிரவில். அதே போல வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதியும் கனமழை காத்திருக்கு. மழை இல்லாத நாளே இருக்காது பொறுக்குங்க. காக்கிநாடா, ஏனாம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் 18, 19 எல்லா நாளும் மழைங்க. அதாவது அதனைத் தொடர்ந்து காற்று சுழற்சி அதே இடத்து தான் வரப்போகுது. இரு காற்று இணைவு வந்து ஏனாம், காக்கிநாடா, விசாகப்பட்டினம், விஜயவாடா போன்ற நர்சாபூர் போன்ற பகுதிகளில் தான் வந்து இரு காற்று இணைவு ஏற்படுத்த போகிறது. நிகழ்வு சற்று வடக்கே போனாலும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கூடுதல் இணைவு என்பது அமலாபுரம் மற்றும் ஏனாம் பகுதிகளில் இணையும் என்பதனால நல்ல மழை வரக்கூடிய நாட்களில் ஏனாம் பகுதிகளுக்கு காத்திருக்கு. மிக கனமழை பொழிவே இருக்கு ஏனாம் பகுதிக்கு வரக்கூடிய மாத இறுதிக்குள் பல நாட்கள். பெரும்பாலும் இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் தான் பொழியும். காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது ஒடிசா கடலோரம் போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை மாத இறுதி நாட்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக காரைக்கால், புதுச்சேரி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மழை இருக்கு. கண்டிப்பாக புதுச்சேரி இன்றைக்கு உறுதியாக மழை தெரியுதுங்க. காரைக்காலுக்கு கூட கொஞ்சம் தெற்கு காற்று கொஞ்சம் வேகம் இருக்கிறதுனால வடக்கே தள்ளுமணி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கு இரவு புதுச்சேரிக்கு நல்ல மழை தெரிகிறது. புதுச்சேரியில் தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக தெரியுது. நாளை 15ஆம் தேதி புதுச்சேரிக்கும் உண்டு, காரைக்காலுக்கு உண்டு. நாளை புதுச்சேரிக்கும் உண்டு, காரைக்காலுக்கு உண்டு. கனமழை இருக்கு. பெரும்பாலும் இரவு நேர மழைப்பொழிவு, நள்ளிரவு நேர மழைப்பொழிவு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நாளை இருக்கு. 16ஆம் தேதி மேலும் பரவலாக மழை. 17ஆம் தேதி கனமழை காத்திருக்கு புதுச்சேரி, காரைக்காலுக்கு 2 இடத்துக்குமே. ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதியும் அதே போல தான். எல்லா நாளும் நல்ல மழை இருக்கு. கண்டிப்பாக புதுச்சேரி, காரைக்காலுக்கு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து எல்லா நாளுமே நள்ளிரவு, அதிகாலை அல்லது முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு ஏதேனும்
ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது வந்து நல்ல மதிப்பெடுப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்யுங்கள். நன்றி.